ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாங்க நெக்ஸ்ட் ஊருக்கு கிளம்ப போறோம் நெக்ஸ்ட் வீக். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ எப்பவும் போல ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இங்க இருக்கிற அந்த கண்டாகருக்கு தான் வந்திருந்தோம். அதாவது கிளாக் டவர்னு நான் சொல்லியிருப்பேன்ல. ஜோத்பூர் வந்து அதான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கக்கூடிய பிளேஸ். அது இல்லாம உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேஷனல் ஹேண்ட்லூம்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் வச்சிருப்பாங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கும். அது இல்லாம வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் கிடைக்கும். இங்கேயும் நாங்க இப்போ ரிட்டர்ன் வரும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஸ்ட்ரீட் தான் பாத்தீங்கன்னா மெயின். அதாவது முன்னாடி உங்களுக்கு அந்த ஆர்ச் தெரியுது பாத்தீங்களா, அதான் வந்து கண்டாகர். உள்ள போனோம்னா அந்த கிளாக் டவர் இருக்கும். உள்ள வந்து அது இல்லாம உங்களுக்கு தனியா வந்து சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் இருக்கும். முன்னாடி வந்து அங்க ரொம்ப ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா மெயினா உங்களுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பவுமே. நெக்ஸ்ட் இப்ப நாங்க பாத்தீங்கன்னா, ஊருக்கு வந்து வளகாப்பு ஃபங்ஷனுக்கு தான் போறோம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பிளேட்ஸ் எல்லாம் அந்த டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி வைப்போம்ல ஃபங்ஷன் அப்போ, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிக்கலாம். அது வந்து அழகா இருக்கும். முன்னாடி நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்க வந்து அதெல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கும். அந்த மாரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கும். இல்ல அந்த வெட்டிங்க்கு யூஸ் பண்றது, ஹல்தி இந்த மாரி ஐட்டம்க்குலாம் யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் ஊருக்கு போறனால, சரி நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கேயே வாங்கிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு நாங்க ஒரு தடவ இந்த நட் ஷாப்ல தான் வந்து வாங்கியிருப்போம். இங்கேயே தான் வந்து நாங்க திரும்பவும் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நட்ஸே பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அது இல்லாம அந்த லாஸ்ட்டா கீழ இருக்கு பார்த்தீங்களா, சில்வர் கலர், கோல்டன் கலர் அது வந்து தேங்காய் மேல அந்த மாரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து நமக்கு ஃபங்ஷன் அப்ப பிளேட்ல வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. இதுவரைக்கும் நான் வேற எங்கேயும் பார்த்ததில்ல. நெக்ஸ்ட் பிளேட் எல்லாம் வாங்குறதுக்கு தான் ஒரு ஷாப்புக்கு போனோம். அங்க பாருங்களேன் எவ்ளோ அழகழகா வந்து டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெட்டிங் ஃபங்ஷன்ல பிளேட் எல்லாம் டெக்கரேட் பண்றது, அந்த மாரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் வீடு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல டெக்கரேட் பண்றது அந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. இந்த சில்வர் கண்டெய்னரே பாருங்களேன் எவ்ளோ அழகா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து டிசைனு. இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கும். கம்பேரிங் டூ நம்ம ஊரு. இந்த கடையே வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரெண்ட் ஐட்டம்ஸா வச்சிருந்தாங்க. எல்லாம் வந்து இங்க ஃபெஸ்டிவலு, அதுக்கப்புறமா இந்த மாரி வெட்டிங்கு எதா இருந்தாலும் வந்து நார்த் சைடு ரொம்ப கிராண்டாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேங்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். சாயந்தரம் நேரம் போனனாலயோ என்னமோ ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. பேங்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இங்க வந்து ராஜஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸு. நார்மல் அந்த டிசைனர் பேங்கிள்ஸும் கிடைக்கும். அது இல்லாம வந்து உங்களுக்கு பிளாக் பேங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் இங்க ராஜஸ்தான்ல. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கிளே மாதிரி இருக்கும். அத வச்சு நம்ம வந்து என்ன டிசைன் கேட்கிறோமோ, அந்த டிசைன் வந்து அவங்க செஞ்சு குடுப்பாங்க. அதுக்கு ஆக்சுவலா ஒரு ஏரியா இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் அது எங்க இருக்குன்னு தெரியல. ரிட்டர்ன் இங்க ஜோத்பூர் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம போயிட்டு எல்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அத வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த 2 கலர் காம்பினேஷன்ல நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதான் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேங்கிள்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. புதுசா ஒரு சாரி வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிள்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். செம ரஷ்ஷா இருந்துச்சு ஆனா இந்த டைமு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கும். அதெல்லாம் பாந்தினீஸ் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க ராஜஸ்தானோட ஃபேமஸான ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, பாந்தினில பண்ணுவாங்க. டை அண்ட் டை மெத்தடுன்னு கூட சொல்லுவாங்க அது பேரு. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து ஊருக்கு போறனால, அவ வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, அவளுக்கு தேவையான கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ அது நான் அந்த
ஸோ நைட் ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கிளாக் டவர்க்குள்ள வந்தீங்கன்னா, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கும். ட்ரெஸ்ல அதாவது டீ ஷர்ட்ஸ் அந்த மாரி கூட நெறைய கிடைக்கும். ஸோ அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு கடையில வந்து ரொம்ப காசு கம்மியா தான் இருந்துச்சு. சரி அங்கேயே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நெறைய ஷாப்ஸ் இருக்கும். இந்த ரோட்ல உள்ளயே வர முடியாது. அந்த அளவுக்கு ஷாப்ஸ் இருக்கும். ஆனா, இப்ப என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து இல்ல. எல்லாமே வந்து காலி பண்ணிட்டாங்களாமா. அதனால இங்க உள்ள கிளாக் டவர்ல இருந்த ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் வெளிய போயிடுச்சு. அது இல்லாம கொஞ்சம் ஷாப்ஸ் வந்து காலி பண்ணிட்டாங்க. அதுக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு மேல பார்த்தீங்கன்னா தெரியும். போர்ட்டுக்கு அப்படியே கீழ் சைடு தான் வந்து உங்களுக்கு இந்த ஷாப்பிங் ஏரியா இருக்குது. அதாவது இந்த கண்டாக்கர் இருக்குது. உள்ள வந்து எல்லா ஐட்டம்ஸுமே வச்சிருப்பாங்க. எந்தெந்த ஊருக்கு போறோமோ, அங்க வந்து என்ன ஃபேமஸோ அது நீங்க வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கும். இந்த ஷாப்ல தான் பார்த்தீங்கன்னா, நெறைய குர்தீஸும் அழகழகா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நைட் ட்ரெஸ் பேண்ட், டீ ஷர்ட்ஸ், மத்த பலாசோ பேண்ட் அந்த மாரிலாம் கூட நெறைய வச்சிருந்தாங்க. இதான் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற கிளாக் டவர். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.